அனைவருக்கும் காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? பசங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன பசங்க பொண்ணுங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு விளக்க உரை. நான் அந்த அளவுக்கு படிக்கவில்லை, இருந்தாலும் எனக்கு தெரிந்த அனுபவங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுது படிக்க இருக்கும் 10வது 12வது எக்ஸாம் எழுதக்கூடிய அனைவருக்கும், எழுதி கொண்டிருக்கும் 12th படிக்கும் குழந்தைகளுக்கும், இனி வரும் காலங்களில் இனி வரும் நாட்களில் 10வது தேர்வு எழுத அனைவருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம், அடுத்து நாம் என்ன படிக்கப் போகிறோம் என்பதை தீர்மானிக்கும். அதை சொல்ல என்னால் இயலாது. ஏனால் நான் 10வது படிப்பதற்கு மேல் படிக்கவில்லை, அதனால் தெரியாது. இருந்தாலும் நீங்கள் 11வது 12வது படிக்க முற்பட்டாலும் சரியான குரூப்பை நீங்கள் தேர்வு செய்து சரியான முறையில் நீங்கள் படித்தீர்கள் என்றால் கல்லூரி படிக்க ஏதுவாக சில விஷயங்களை நீங்கள் கையாளலாம். வேலைக்கு சம்மந்தப்பட்டதாகவும் எல்லாம் படிப்பு ரீதியாக அந்த 2 வருடம் நன்றாக படித்து நல்ல முறையில் தேர்வு செய்து நல்ல மதிப்பெண்களை பெற்று அதுக்கு தகுந்த கல்லூரிகளை அழகாக எடுத்து நல்ல படித்து வேலை கிடைக்கும்படி நான் வாழ்த்துகிறேன். ஒரு நாள் மிஸ் பண்ணாதீங்க. பள்ளிக்கூடம் போகிறது கரெக்டாக போங்க, கரெக்டாக இருங்க. வாழ்க்கை முதற்படி 11th 12th உங்களோட வாழ்க்கை முதற்படி. நிறைய கற்றுக்கலாம், நிறைய பேச தெரிஞ்சுக்கலாம், யார் யார்கிட்ட எப்படி பேசலாங்கிறத இந்த 11வது 12வது படிக்கும்போது நம்மளுக்கு சின்ன பசங்க 10th படிக்கும்போதே நல்லா நாலேஜ் இருக்கிறாங்க. 11th 12th போது என்ன ஒரு கல்லூரி படிப்புக்கு ஈக்குவலான ஒரு இது. அந்த காலகட்டத்தில் நிறையா நம்ம ஏகப்பட்ட மிஸ்டேக்கு வரும், சுற்றியும் வரும். நம்ம மேக்ஸிமம் படிக்கிற உள்ள படிச்சுக்கும், படிக்காத உள்ள படிக்காது அப்படிம்பாங்க எல்லோரும். அப்படி ஓகே, இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தில் நம்ம வெளியே ஒரு 2 நாள் ஸ்கூலுக்கு போகாமல் விட்டுடலாம், ஒரு 2 நாள் கட் அடிச்சிடலாம், 2 நாள் வெளியே போகலாம், 2 நாள் சொந்தக்கார வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு மாதத்தில் 10 நாள் இப்படி வீண் பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு ரொம்ப திட்டினா பசங்களை திட்டக்கூடாது மாஸ்டரும்பாங்க. என்னத்தை திட்டினாலும் திட்டாட்டியும் அதெல்லாம் உங்களோட வாழ்க்கைக்கு உங்களுக்கு பயனுள்ளதை. அதனால் அதை நீங்கள் எப்படி எடுக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க. ஆனால் மாதத்தில் 10 நாள் இப்படி வேஸ்ட்டாக பண்ணாதீங்க. மாதம் 10 நாள்னால் 12 மாதத்துக்கு 120 நாள். அதில் ஆல்ரெடி லீவே 100 நாள் வந்துடும். 220 நாள் வெட்டியை பண்ண வேணாம். அப்போ நம்ம போகக்கூடிய நாட்கள் எவ்வளோ நாள்? வெறும் 100 நாளாக? அது வேஸ்ட்டு. ரொம்ப கஷ்டம், முடியாத போது ஒரு நாள் லீவு, மாதத்தில் அதிசயமாக ஒரு நாள் லீவ் எடுக்கலாம். இல்லைன்னா 3 மாதத்துக்கு ஒரு நாள் லீவ் எடுங்க. ஸ்கூல்லேலாம் அதிகமாக லீவ் எடுக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் கற்றுக்கொள்ளுவீங்க. சும்மா சாதாரணமான விஷயம் இதை படிக்கிறதெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக்குவீங்க. டெய்லியும் போங்க, டெய்லி அதை ஒன்று கற்றுக்குங்க. அதன்படி 12வது முடிச்சுட்டு ஒரு நல்ல மதிப்பெண் வந்த கடைசியில் அப்புறம் கல்லூரி தேர்வு செய்யலாம். அது உங்களுக்கு ஒரு வாழ்க்கைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு வாழ்க்கைக்கு, சரிங்களா? 12வது படிக்கக்கூடிய குழந்தைகள் எப்படின்னா, இந்த கல்லூரி எந்த படிப்பு தேர்வு செய்யலாம்னு நமக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆட்களாக மதிக்கப்படுவது கல்லூரி படிப்பு தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். நிறைய தெரிஞ்சுக்கலாம், நிறைய நண்பர்கள், புது நண்பர்கள் வருவாங்க, எப்படி பேசலாம்னு தெரிஞ்சுக்கலாம். கிண்டலும் இருக்குது, கேலியும் இருக்குது, ஏளனமும் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி அமைதியாக படிச்சுட்டு அழகாக படிச்சுட்டு திறமையை கையாண்டுட்டு நேக்காகவும் நுணுக்கமாகவும் அழகாமல் எல்லாத்துக்கிட்டும் பேசிட்டு ஒரு டீச்சர் விட்டாகட்டு 10வது 12வது வரை படிக்கிற வரைக்குமே தமிழ் மீடியமில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அர்த்தம் தெரியாது. அந்த கல்லூரி 3 வருஷமாக நிறைய அர்த்தங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். நல்லா நான் ஒவ்வொரு நாளும் நம்ம கல்லூரி போகும்போது ஒவ்வொரு விஷயங்களை கற்றுக்கக்கூடிய ஒரு மனிதராக வரேங்க, சரிங்களா? நல்லா படித்தாலும் கற்றுக்குவாங்க, நல்லா படிக்கினாலும் நிறைய விஷயங்கள் கற்றுக்குறாங்க. ஏதோ ஒரு மாடலான விஷயங்கள் ஏதோ ஒன்று கற்றுக்குறாங்க. அது அப்படி இல்லாமல் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம 3 வருஷம் காலேஜை ஒரு கோல்டு காயின் மாதிரி அவங்களோட வாழ்க்கையை பாதுகாத்துக்கணும். ஒரு எடுத்துக்காட்டு அந்த மாதிரி நீங்கள் எடுக்கிற பட்சத்தில் உங்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கும். நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். நீங்கள் படிக்கிறீங்களா, அது நீங்கள் என்ன வேலைக்கு போகலாம்,
நீ எப்படி வாழலாம், எந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து கற்றுக் கொடுக்குறது இந்த கல்லூரி 3 வருஷம் போகிறீங்களா அதுதான் கற்றுக் கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் தயவுசெய்து வீண் பண்ணாதீங்க. அரியர் வைக்காதீங்க. அரியரவே வைக்காதீங்க. காசு கொடுக்கக்கூடிய காசை நம்ம ஒவ்வொரு நாளும் பிரித்து பார்த்தோம்னா ஒரு 50,000 வருஷம் செலவு பண்ணுறாங்க, 2,00,000 செலவு பண்ணுறாங்கன்னா அதில் 300 நாள் கணக்கு போட்டோம்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ வரும்? அந்த அமௌண்ட்டை கீழே போட முடியுமா? நீங்கள் ஒரு நாள் நம்ம மிஸ் பண்ணால் சரி, வேலைக்கு அதாவது லீவு போட்டால் அந்த லீவ் போட்டு எங்கேயாச்சும் வெளியே வர ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறோம், இல்லைன்னா வீட்டில் இருக்கிறோம், அந்த ஒரு நாள் காசு பைசா குறைஞ்சளவு எவ்வளோ இருக்குது? குறைஞ்சளவு ஒரு 500 இருக்குது. குறைஞ்சளவு 500, குறைஞ்சளவு 300, அதிக அளவு 700. அந்த 700 கீழே போட்டால் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு காசை அது ஒவ்வொரு நாளும் பைசாவாக பாருங்கள். அது ஒவ்வொரு நாளும் உங்களோட அப்பா அம்மாவோட உழைப்பாக பாருங்கள். அது ஒவ்வொரு நாளும் உங்களை எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு கடன் வாங்கி பாடுபட்டுக்கூடிய அப்பா அம்மாவை பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு மணித்துளி, ஒவ்வொரு நாளும் அது உங்களுக்கு திறமை, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பல விஷயங்கள் கற்றுக் கொடுக்கும். நம்ம ஏசியில் இருக்கிறக்குமோ நம்ம நிழல் நிற்கிறக்குமோ நம்ம அம்மா அப்பா வேர்வை சிந்தி உழைச்சி நம்மளுக்கு நல்லபடியாக படிக்க வைக்கிறாங்க. அவங்கள ஏமாற்றாமல், அவங்கள ரொம்ப மனசு காயப்படுத்தாமல் அழகாக போகிறீங்க கல்லூரி, அழகாக படிக்கிறீங்க, வரீங்க. நல்லா படிக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பயங்கரமான ஒரு பெயர் கிடைக்கும் உங்களுக்கு. காலேஜ் முடிஞ்சோடனே 20,000 சம்பளம்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போ காலேஜ் முடிஞ்சு 8,000 சம்பளத்துக்கு போகிறாங்க. நிறையா நாள் லீவு, நல்லா படிக்கலை, நல்லா புரியல, எதுவும் தெரியல அப்படின்னு சொல்கிறது. நீ 10வது படித்து நின்றுருக்கலாம், கல்லூரி எதுக்கு படிச்சுன்னு நிறைய பேர் கேட்குறது. சரியாக கவனித்து கரெக்டாக போயிட்டு வாங்க. 1000 நாட்கள்னு நினைக்கிறேன் கல்லூரி 3 வருஷம். அந்த 1000 நாட்கள் இல்லைன்னா ஒரு குறைஞ்சபட்சம் 800 நாட்கள் நீங்கள் பத்திரமாகவும் 800 நாட்கள்ங்கிறது 800 மில்லி கோல்டு காயின்ங்கிற மாதிரி. அதாவது 1 கிராம், ஒரு பவுனுங்க 8 கிராம், 8 கிராம்ங்கிறது 800 மில்லி. அந்த 800 மில்லியை ஒவ்வொரு மில்லியாக நீங்கள் ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் நகர்த்திட்டு வாங்கினா உங்களோட வாழ்க்கை செழிக்கும். கடைசியில் முடியும் போது 1 பவுன் தங்க காயின் வருதுங்கிற மாதிரி. 1 பவுனு நல்ல ஒரு திறமையாக நீங்கள் வெளியே வரும்போது அப்பா அம்மாவுக்கும் பெருமை, எல்லாத்துக்கும் பெருமை, உங்களுக்கும் பெருமை. வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயம் பண்ணணும்னு நம்மளோட படிப்பு தான் நிறைய கற்றுக் கொடுக்கும், ஏகப்பட்டது கற்றுக் கொடுக்கும். சரியாக அட்டனன்ஸ் கரெக்டாக போனீங்கன்னா நிறைய கற்றுக்கலாம். ஒவ்வொரு நாளும் இப்போ நானே கிரிக்கெட் பயிற்சி செய்கிறேன், வேறு எதுவும் பயிற்சி டெய்லியும் செய்கிறேன். ஏன் செய்கிறேன்? டெய்லியும் எந்த ஒரு விஷயமா ஒரு வீடியோவாக இருந்தால் எதாக டெய்லியுமே அந்த கண்டென்ட்டுக்குள்ளே நம்ம போகும்போது அந்த கண்டென்ட் வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும். இப்போ நான் வீடியோ பேசுகிறேன், இந்த வீடியோ யாரை பார்த்து பேசுகிறேன், யாருக்கிட்ட கற்றுக்கிட்டு பேசுகிறேன் அப்படி இல்லை, பேச வரும். நம்ம பேசுகிறதுக்கு நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குது, பேசலான்ட்டு ஒரு பிளான் இருக்குது, பேசுவோம். அந்த பேசும்போது அது கற்றுக் கொடுக்குது, அவ்வளோதான். அந்த பேச்சு நம்ம அந்த கண்டென்ட் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும். அதே மாதிரி உங்களோட படிப்பு உங்களுக்கு பல்வேறு விதமான விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். கரெக்டாக போங்க, கரெக்டாக படிங்க, கவனிங்க. புரியலைன்னா வாத்தியார்கிட்ட கேளுங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டு பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட கேளுங்க. நல்லா புரிஞ்சு படிங்க. நல்லபடியாக வேலைக்கு போகிறதுக்கு அனைத்து குழந்தைகளுக்கும், நான் குழந்தைங்கன்னு தான் சொல்கிறேன், படிக்கிற பசங்க அத்தனை பேரும் குழந்தைங்க, நமக்கு 10வது குழந்தை, 12வது குழந்தை, அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நல்லபடியாக கல்லூரி போக வாழ்த்துக்கள், தினந்தோறும் போக வாழ்த்துக்கள். சரிங்களா? அப்பா அம்மாவை கண் கலங்காமல் வைங்க, அவங்களோட காசை வீண் பண்ண வேண்டாம். நல்லபடியாக படித்து முடித்து நல்லபடியாக வேலை கிடைக்க வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் கணிப்போடு நடத்துங்க. நன்றி.